ஜெர்மனி நாட்டில் வோக்ஸ்வேகன் கார் ஆலையில் நடைபெற்ற போராட்டம் ஒரு வழியாக இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. வோக்ஸ்வேகன் ஆலையில் நடந்தது என்ன, எதற்காக இந்த போராட்டம், என்ன கோரிக்கை வைத்தது தொழிற்சங்கம்? இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் இன்றைய தினம் நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. 87 ஆண்டுகளாக ஆலமரம் போல் தலை தோங்கி நிற்கும் கார் தயாரிப்பு நிறுவனம்தான் வோக்ஸ்வேகன். 1937ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்நிறுவனத்தின் கார் தான் பலருக்கும் கனவு வாகனம். ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வோக்ஸ்வேகன் குழுமத்திற்கு ஐரோப்பாவில் 17 நாடுகளிலும், அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களில் 10 நாடுகளிலும் உற்பத்தி ஆலைகள் உள்ளன. உலகம் முழுவதும் இந்த குழுமத்தில் 6,84,000 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். உலகின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனம் என பெயர் பெற்ற வோக்ஸ்வேகனுக்கு சர்வதேச அளவில் சந்தை மதிப்பு 6% என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2023ஆம் ஆண்டில் வோக்ஸ்வேகன் குழுமத்தின் ஆண்டு வருவாய் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 30 லட்சம் கோடி ரூபாயாம். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்நிறுவனம்தான் நடப்பாண்டில் ஊழியர்களின் நீண்ட நாள் போராட்டத்தை சந்தித்தது. சர்வதேச பிராண்டட் நிறுவனமான வோக்ஸ்வேகனுக்கும் சீனாவின் போட்டி, மின்சார வாகனங்களுக்கு மாற வேண்டிய கட்டாயம் போன்றவை தலைவலியை ஏற்படுத்தியது. அத்துடன் அந்நிறுவனத்தின் 3ஆம் காலாண்டில் லாபம் 64% குறைந்ததும் சேர்ந்து கொண்டது. பல்வேறு நெருக்கடியை சந்தித்த அந்த நிறுவனம் பல செலவு குறைப்பு நடவடிக்கைகளை அறிவித்தது. அதில் ஒன்றாக 87 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத வகையில் ஜெர்மனியில் உள்ள உற்பத்தி ஆலைகளை மூடுவது குறித்து பரிசீலனை இருப்பது பற்றி அறிவித்ததுதான் தொழிலாளர்களிடையே போராட்டம் வெடிக்க முக்கிய காரணமாக அமைந்தது. ஜெர்மனியில் மட்டுமே இந்நிறுவனத்தில் 1,20,000 பேர் பணிபுரிகின்றனர். கடந்த செப்டம்பரில் தொடங்கிய போராட்டம் நீண்டு கொண்டிருந்த நிலையில் தற்போது தொழிற்சங்கங்களுடன் உடன்பாடு இறுதி கட்டத்தை நெருங்கியதாக கூறப்படுகிறது. ஜெர்மனியில் 2030ஆம் ஆண்டுக்குள் 35,000 வேலைகளை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக வோக்ஸ்வேகன் தெரிவித்தது. இது ஆலைகளை மூடும் எண்ணம் கைவிடப்பட்டதை சுட்டிக்காட்டியதோடு உடனடியாக பணி நீக்கங்களை தவிர்ப்பதாக அமைந்துள்ளது. தொழிலாளர் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைகளின் முடிவில் எட்டப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஆண்டுக்கு 36,000 கோடி ரூபாயை மிச்சப்படுத்தும் என வோக்ஸ்வேகன் குழுமம் கூறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.